இந்த ட்ரிப்ல ஒரு சம்பவம் ஆயிருச்சு. இன்றைக்கான வீடியோ நாம ஃபேமிலியோட ஒரு ஐலாண்ட் போக போறோம். அதுதான் புலிகேட். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு புலிகேட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ ஃபேமிலியாக கிளம்புறதுனால எல்லாருக்கும் சேர்த்து வீட்லேயே பிரியாணி செஞ்சு பக்காவாக ரெடி பண்ணி வச்சிருக்கா என் ஒய்ஃபு. பிரியாணி மட்டும் இல்லை, கூடவே சேர்ந்து சிக்கன் 65 சேர்ந்து செஞ்சு வச்சிருக்கா. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படி கிளம்ப வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி என் பொண்ணு ஒரு சிக்கன் எடுத்து வாயில் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டா. ஏன்னா அவளால் அந்த கிரேவிங் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. சிக்கன் 65 மட்டும் கிடையாது, கூடவே சேர்ந்து முட்டையும் என் ஒய்ஃப் செஞ்சு வச்சிருக்கா. ஸோ பிரியாணினா முட்டை இல்லாமல் செஞ்சால் நல்லா இருக்குமா, அதனால முட்டையோட சேர்ந்து பண்ணியாச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுட சுட அந்த பிரியாணி எடுத்து நாங்கள் எங்கள் ஃபேமிலிக்கு தேவையான அளவை அந்த தூக்குச்சட்டியில் எடுத்து போட்டுக்கிட்டோம். எல்லாமே பக்காவாக ரெடி. வாங்க கிளம்பலாம். இந்த புலிகேட் ட்ரிப்பில் எங்கள் அம்மாவையும் எங்கள் அப்பாவையும் சேர்த்து கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். அதனால முதல்ல எங்கள் அப்பா தான் வண்டியில் ஏறுறாரு. எங்கள் அம்மா போகிற வழியில் நம்ம பிக்கப் பண்ண போகிறோம். ஏன்னா எங்கள் அம்மா வீக் டேஸ்லையும் வீக்கெண்ட்லையும் யாராவது புது குழந்தைங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக கூப்பிடுவாங்க. ஸோ அந்த வேலைக்காக அடிக்கடிக்கு எங்கள் அம்மா போயிடுவாங்க. அதனால அவங்க இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு அவங்கள பிக்கப் பண்ணிட்டு கிளம்ப போகிறோம். இப்போ நம்ம லொக்கேஷனுக்கு எங்கள் அம்மாவை பிக்கப் பண்ண வந்தாச்சு. எங்கள் அம்மாக்காக வெயிட்டிங்கு. எப்பவுமே எங்கள் அப்பா தான் வீக்கெண்டில் ரொம்ப பிஸி ஆகிடுவார். அவர் பிடிக்கவே முடியாது. ஏன்னா அவர் பெயிண்டிங் வேலைக்கு போயிடுவார். ஸோ வீக்கெண்டு மட்டும்தான் நிறைய வீட்டில் பெயிண்டிங்க்கு கூப்பிடுவாங்க அப்படின்றனால அந்த ஷெடியூலுக்கு அவர் பிஸி ஆகிடுவார். பட் இன்னைக்கு அவர் ஈஸியாக எங்களுக்கு கிடைச்சிட்டாரு. ஆனால் இன்னைக்கு எங்கள் அம்மா பிஸி ஆகிட்டாங்க. ஸோ இப்போ அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வெயிட் பண்ணுற டைமில் எங்களால் சும்மாவே இருக்க முடியல. எங்களுக்கு வாய் எதையாவது கேட்டுகிட்டே இருந்தது. அதனால என் பொண்ணு பார்த்தோன்னா முதல்ல பபுள் கம் எடுத்து ஸ்டார்ட் பண்ண சாப்பிட்றதுக்கு. பின்னாடி எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்த கேக்கையும் நாங்கள் ஆளுக்கு பிச்சு புடிங்கி தின்ன ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நாங்கள் கொஞ்ச நேரம் காரில் இருக்க மாதிரி தான் இருந்தது. ஆனால் அதுக்குள்ளே நல்லா வச்சு வெட்டுன்னு வெட்டிட்டோம். ஒரு வழியே எங்கள் அம்மா அந்த பிறந்த குழந்தைய குளிக்க வச்சுட்டு ரிட்டர்ன் வண்டியில் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கள் அப்பாவை வீக்கெண்டில் பிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஆனால் இன்னைக்கு எங்கள் அம்மா பிஸி ஆகிட்டாங்க. சரி வாங்க கிளம்பலாம். நம்மளோட ரூட்டு மீஞ்சூர் வழியாக நம்ம போகிறதுனால இங்கே ரயில்வே கேட்டை கடந்து தான் போகிற மாதிரி இருக்கும். இந்த ரயில்வே கேட் மட்டும் கொஞ்சம் டிராஃபிக்காக எந்த டைம்லையுமே இருக்கும். ஏன்னா கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ட்ரெயினில் அமிச்சதுக்கப்புறம் தான் நம்மளை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இன்கேஸ் நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி போங்க. ரைட் சைடு ஏறி போகாதீங்க. அப்படி ஏறி போனீங்கன்னா நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகும். இது நிறைய பேருக்கு தெரியுதில்ல, அதனால சொல்ல வரேன். இந்த டிராஃபிக் ப்ராப்ளம் கூட ரொம்ப நாள் இருக்காது. ஏன்னா இப்போ ஃப்ளைஓவர்ஸ் அங்கே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் அந்த ஃப்ளைஓவர் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாகவே மேலே அப்படியே ஏறி இறங்கிடலாம். இந்த ரயில்வே கேட்டை கடக்கணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ இந்த ஃப்ளைஓவர் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே போங்க. நிறைய பள்ளம் மேடுலாம் இருக்கும். நீங்கள் ஒரு ½ அன் ஹவர் டிராவலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வில்லேஜ் வர ஆரம்பிக்கும். இந்த வில்லேஜ் எல்லாமே ரொம்ப பச்சை பசேன்னு இருக்கும். நீங்கள் போகக்கூடிய ரோடு கூட பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் மரங்களை வச்சு அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ரோடோட 2 பக்கம் இருக்கக்கூடிய மரங்கள் மோஸ்ட்லி நாகப்பழ மரமாக தான் இருக்கும். அதனால நாவல் பழம் தரையில் விழுந்து ரோடே பார்க்க கொஞ்சம் பர்பிள் கலராக இருக்கும். இந்த ரோடை ரசிச்சுக்கிட்டே ஒரு 15 மினிட்ஸ் டிரைவில் நம்ம லொக்கேஷன் கிட்ட ரீச் ஆகிடுவோம். முதல்ல பார்த்தீங்கன்னா பழவேற்காடு மார்க்கெட் வழியாக தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இந்த சைடு எப்பவுமே கொஞ்சம் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா 2 பக்கமும் வண்டிங்க நிறுத்தி வச்சிருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் டிரைவ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக டிரைவ் பண்ணுங்க. பைக்கில் இடிச்சிடாம கரெக்டாக பார்த்து வண்டி ஓட்டுங்க. நீங்கள் பழவேற்காடு நெருங்கும் போதே நிறைய இடத்துல சைன் போர்டு வச்சிருப்பாங்க. இது பறவைகள் சரணாலயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இந்த புலிகேட்டை சுற்றி இருக்கக்கூடிய வாட்டர் ஏரியாவில் மோஸ்ட்லி ரேரான பறவைகள் அடிக்கடிக்கு இங்கே தங்கியிருக்கும். அதனால தான் வனத்துறை இந்த பேர்ட்ஸை பாதுகாக்கிறதுக்காக அங்கங்கே சைன் போர்டு வச்சிருக்காங்க. இப்போ நம்ம போயிட்டு இருக்க இந்த பிரிட்ஜ் தான் பழவேற்காடு ஐலாண்ட் போகிறதுக்கான பிரிட்ஜ். எதிர்க்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ஹவுஸ் தெரியும். ஸோ இந்த பிரிட்ஜ் வழியாக தான் நம்ம பீச்சுக்கு கூட போக முடியும். நம்மளை பிக்கப் பண்ணுற ஆளு இந்த பிரிட்ஜோட முனையில தான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதனால தான் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்கோம். சொன்ன மாதிரியே நம்ம ஆளு அந்த பிரிட்ஜோட முனையில வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. சரி, அவரை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே பின்னாடி வர சொன்னாருன்றனால அவர் பின்னாடியே போயிட்டே இருக்கும். இவர் என் மச்சானோட ஃப்ரெண்டுன்றனால நான் காஸ்ட்டும் கம்மியாக தான் பேசியிருந்தேன். ஸோ அதை பற்றி நான் ஃபைனலாக உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல அவர் சொன்ன இடத்துல
வண்டியை நிறுத்திட்டு அவர் மீட் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கான ஷெட்யூல் என்னென்ன பேசியாச்சு. அவர் நம்ம போட் ரெடியா இருக்கு, நீங்க வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம வண்டி உள்ள இருக்க எல்லாத்தையும் இறக்கி போட்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்கேன். நீங்க பார்க்க முடியும், நாங்க 2 பேர் மட்டும் தான் நடந்து வந்துட்டு இருப்போம். மத்தவங்களாம் பாத்தீங்கன்னா வாஷ்ரூம் போயிருக்காங்க. ஸோ அவங்க பின்னாடியே வந்துருவாங்க. இப்போ நான் கையில ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க இந்த ப்ளூ கலர் தார்பாய் தான் நம்மள அந்த சம்பவத்துல இருந்து காப்பாத்துச்சு. அதை நீங்க இந்த வீடியோல பார்க்க தான் போறீங்க. ஸோ நம்ம போட்மேன் பாத்தீங்கன்னா போட்டுக்கு டீசல் வந்து நிரப்பிட்டு இருக்காரு. ஸோ அந்த டைம்ல நானும் என் பொண்ணும் அந்த ஏரியாவை ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஸோ நம்ம போட்மேன் போட்டை ரெடி பண்ணுறதுக்குள்ள நம்ம ஃபேமிலியும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் ஆல்ரெடி இறக்கி வச்ச ஃபுட் ஐட்டம் எல்லாமே எடுத்து அவர் கையில் கொடுத்து போட்டை வந்து லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஃபேமிலியில் எல்லாரும் வந்ததுக்கப்புறம் அவங்களையும் வந்து பக்கத்து போட்டில் ஏற்றி அதுக்கப்புறம் நம்ம போட்டில் ஏற்றணும். ஸோ போட் எல்லாமே ஓவர்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம நண்பர் போட்டை அப்படியே தள்ளி விட்டு பின்னாடி போயிட்டு மோட்டர் ஆன் பண்ணாரு. மோட்டர் ஆன் பண்ணி போட்ட உடனே வண்டி என்ன ஒரு ஃபாஸ்ட் போகுதுங்க. இதை ஜாலியா ரசிச்சுக்கிட்டே நான் என்ன பண்ணேன்னா போட்டோட முனையில உட்காந்துக்கிட்டே அந்த தண்ணி அப்படியே போட்ல மோதி வரதெல்லாம் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. நம்மளுடைய போட்டு மட்டும் அழகா இல்ல, நம்மளை சுத்தி போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய போட் கூட பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தது. நான் இப்படியே இந்த நேச்சரை பார்த்து ரசிச்சுக்கிட்டே என்ஜாய் பண்ணிட்டே இருக்கிறத பார்த்துட்டு என் பொண்ணு பொறாமையில வந்து டேடி நானும் அங்க வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அலப்பறைய ஆரம்பிச்சிட்டா. இவ பண்ற அலப்பறையை பார்த்துட்டு என் ஒய்ஃப் சும்மா இல்லை, அடுத்து நானும் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து நின்று அவ பண்ற அமக்கலத்தை பாருங்க. இந்த போட்டை வந்து மாட்டு வண்டின்னு அவன் நினைச்சிட்டான்னு நினைக்கிறேன். கயிறை பிடிச்சி மாட்டு விரட்டுற மாதிரி விரட்டிட்டு இருக்கா. நம்ம போட்டோட கேப்டனும் சும்மா இல்லை, அவரோட பங்குக்கு போட்டோட ஸ்டேரிங் எடுத்து அக்கல்ல வச்சுக்கிட்டு அலப்பறை பண்ணிட்டே வந்தாரு. இப்படியே இந்த அழகை ரசிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கும்போது நம்ம கேப்டன் அங்க பாருங்க அப்படின்னு கை காமிச்சாரு. என்னதுன்னு சொல்லி திரும்பி பார்த்தா நிறைய பறவைகள் அங்கே உட்காந்துருக்கிறத பார்க்க முடியுது. நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நாங்கள் போகும்போது இவ்வளோ பறவைகள் அங்கே இருக்கும் அப்படின்றது. ஸோ அந்த பறவைகள் பறக்கிறதையும் அங்கே உட்காந்துருக்கிறதையும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ என்டையர் ஃபேமிலி நாங்கள் ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டே இருந்தோம். நாங்கள் மட்டும் என்ஜாய் பண்ணால் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவையும் அந்த முனையில் உட்கார வச்சு ட்ரை பண்ணேன். அவங்க அந்த முனைக்கு போனதும் ஐயோ எனக்கு பேலன்ஸே இல்லை, என்னால் நிற்க முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு அலற ஆரம்பிச்சிட்டாங்க. பட் கொஞ்ச நேரத்தில் அவங்க கொஞ்சம் நார்மல் ஆகிட்டாங்க. நார்மல் ஆகிட்டு அந்த சீனரிஸை வந்து ரொம்ப ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அந்த முனையில் உட்காந்துட்டு அந்த மூமெண்ட்ஸை அப்படியே ரசிச்சுக்கிட்டு வந்துட்டே இருந்தாங்க. உண்மையிலேயே இந்த போட்ல போன ஒரு 1/2 hour ஜேர்னி பார்த்தீங்கன்னா எங்க ஃபேமிலிக்கு ஒரு மெமரபிள் டேவா இருந்தது. ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டோம், அந்த சீனரிஸை ரசிச்சுக்கிட்டோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டே போயிட்டே இருந்தோம். பத்தாவதுக்கு நான் இந்த போட்டை ஓட்டலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு போயிட்டு நம்ம கேப்டன் கிட்ட இந்த போட்டோட கண்ட்ரோலை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேரிங்கை கொஞ்ச நேரம் நான் பிடிச்சிட்டு ஓட்டிட்டு வந்தேன். இந்த மாதிரி ஜாலியாக அலப்பறை பண்ணிட்டு கொஞ்ச நேரத்தில் நம்ம எதிர்பார்த்த தீவு நம்ம கண்ணு முன்னாடி தெரிய ஆரம்பிச்சது. இந்த தீவுல நம்மளோட கவர்மெண்ட் ஏதோ டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கங்க வந்து கருங்கல்களை பெருசு பெருசா பார்க்க முடியுது. நம்ம ஒரு வழியா இந்த தீவுக்கு வந்து நம்ம போட்டை நிறுத்திட்டு அந்த போட்ல வந்து மெமரிஸ் அப்படியே கலெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம போட்ல இருந்த நம்மளோட பொருட்களையும் கலெக்ட் பண்ணிட்டு அந்த தீவுல இறங்க ஆரம்பிச்சிட்டோம். போட்டை விட்டு கீழே இறங்கி காலை வைக்கும் போது தான் தெரியுது அந்த தீவுல இருக்க தண்ணி எவ்வளவு வந்து கிளீனாவும் எவ்வளவு சில்லுன்னு இருக்குன்றது அங்கதான் தெரிஞ்சுது. நம்ம கேப்டன் நம்ம போட்டை நங்கூரம் போட்டு அப்படியே நச்சு நிறுத்தி விட்டாரு. பத்தாவதுக்கு ஒரு 4 கொம்பை தூக்கிட்டு நம்ம கேப்டன் நம்ம கூட நடந்து வர ஆரம்பிச்சிட்டாரு. நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேன் ஒரு சம்பவம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அதுக்கான ஆதாரமா தான் இந்த பழுப்பு இருக்கு. ஒரு சம்பவம் கிடையாது, 2 சம்பவம். இன்னொரு சம்பவம் என்னன்றதை நான் வீடியோட கடைசியில சொல்றேன். இந்த சம்பவம் நடக்க போகுதுன்னே தெரியாம நானும் கேப்டனும் வந்து அந்த கொம்பை எடுத்துட்டு போய் அங்க நட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம கேப்டன் மெஷர்மெண்ட் எல்லாம் பக்காவா எடுத்து அந்த 4 கொம்புங்களை 4 பக்கம் நட்டு பந்தல பக்காவா ரெடி பண்ணிட்டாரு. இதெல்லாம் பக்காவா ரெடி பண்ணவரு இன்னொரு விஷயத்த கவனிக்கலன்றது இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. இந்த ஐலாண்டுக்கு ஃபேமிலிஸை விட வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்களோட வைப் இருக்கு பார்த்தீங்களா, சாங்லாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு சும்மா செம்மையாக அமக்கலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வைப்பை பார்த்துக்கிட்டே நான் வந்து விளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சில் என்ன மாதிரிலாம் இருக்கு அப்படின்றத சும்மா பேசிக்கிட்டு ஒரு விளாக் எடுத்தேன். அதுக்குள்ள என்னோட ஃபேமிலி வந்து லஞ்சுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. முதல்ல வந்து சாப்பிட்டு அப்புறம் ஒரு வீடியோ எடுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் கூட உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நம்ம தமிழரோட பண்பாடு யாரையும் வந்து பார்க்க வச்சு சாப்பிட்றது கிடையாது, கூட பகிர்ந்து சாப்பிட்றது தான். அதனால நம்ம கூட வந்த கேப்டனுக்கும் வந்து ஒரு பிளேட்ல பிரியாணியும் சிக்கனையும் வச்சு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். நம்ம கேப்டனும் டேஸ்ட் பண்ணிட்டு சாப்பாடு சூப்பரா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நாங்களும் இந்த சாப்பாடை ரசிச்சு சாப்பிட்டுட்டே இருக்க இந்த சமயத்துல தான் அந்த சம்பவம் ஆரம்பிச்சுது. பின்னாடி இருந்து ஒரு குரல், எல்லாரும் எழுந்துச்சு ஓடுங்க ஓடுங்க அப்படின்ட்டு. நாங்களும் என்னன்னு சொல்லி திரும்பி பார்க்கறதுக்குள்ள இந்த விஷயம் நடந்துருச்சு. என்னன்னா அந்த பைப் லைன் இருக்குல்ல, அந்த பைப் லைன்ல தண்ணி வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப வேகமா வர ஆரம்பிச்சிச்சு. அதுவும் பெரிய பைப் லைன்றதுனால அங்கிருந்து புஷ் பண்ணி பயங்கரமான தண்ணி. கொஞ்ச நேரத்துல நாங்க உட்காந்துட்டு இருந்த ஏரியா ஃபுல்லா தண்ணி நிரம்பி அப்படியே பீச் உள்ள வழிஞ்சு ஓட ஆரம்பிச்சிருச்சு. எங்களோட பந்தல், நாங்க வச்சிருந்த தார்பாய், இது எல்லாமே தண்ணி வந்து பயங்கரமா படிய ஆரம்பிச்சிச்சு. இந்த சமயத்துல நான் அந்த தார்பாயை தூக்கி பிடிச்சிருந்தனாலதான் எங்களோட பேக் எதுவுமே நனையாம, மொபைல் எதுவுமே நனையாம எல்லாத்தையும் பக்காவா காப்பாத்திட்டோம். ஆனா நம்ம கேப்டனா நம்மளால காப்பாற்ற முடியல. அந்த தண்ணியில மூழ்கி ஃபுல்லாவே நனைஞ்சிட்டாரு.
இவ்வளவு பண்ண நாங்க இந்த மண்டை மேல இருக்க கொண்டையை கவனிக்கலன்ற மாதிரி இந்த விஷயத்த கவனிக்காம இல்ல. ஆரம்பத்திலேயே நம்ம கேப்டன் நான் வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருப்பேன் முதல் கொம்பு நடும்போது. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த சாட்டர்டே சண்டே மட்டும் இந்த பைப்லைன் போட மாட்டாங்க, ஏன்னா நிறைய பேர் வராங்க அப்படின்றதுனால. சோ அதனால தாராளமா இங்க நம்ம டென்ட் போடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவரோட கைடன்ஸ் படிதான் சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிச்சாச்சு. ஆனா வேலைன்னு வந்தா வெள்ளக்காரனே மிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி நம்ம நார்த் இந்தியன் ஒர்க்கர்ஸ் இன்னைக்கும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் இந்த தண்ணியே வந்திருக்கு. எவ்வளவு தண்ணி வந்தாலும் தனிமையிலேயே சாப்பிடுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி தனியா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. அப்படிலாம் இல்லைங்க, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு ஃபைனலா அவ தான் சாப்பிட வேண்டியிருந்தது. அதனாலதான் இப்போ உட்காந்து ஃபைனலா சாப்பிட்டுட்டு இருக்கா. ஆரம்பத்துல இந்த பைப் லைன்ல நல்ல தண்ணி வந்துட்டே இருந்தது. போக போக பாத்தீங்கன்னா மண்ணோட கலந்து எல்லாமே வர ஆரம்பிக்குது. இந்த பைப் லைன்ல வர தண்ணி எங்க இருந்து வருது அப்படின்றத இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வீடியோல காட்டுறேன். இந்த நேரத்துல நானும் என் பொண்ணும் சரி இந்த தீவை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆறும் கடலும் சேர்ற இடத்துக்கு போலாம் அப்படின்னு நடந்து போயிட்டே இருக்கோம். இந்த இடம் பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா, நண்பன் படத்துல கிளைமேக்ஸ்ல வர அந்த பீச் மாதிரியே ரெண்டு பக்கமும் வந்து தண்ணி இருக்கும், நடுவுல வந்து மணல் திட்டு இருக்கும். இது நானும் என் பொண்ணும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்டா நடந்து போயிட்டே இருக்கோம். இந்த மனித இனம் மட்டும் தான் எங்க போனாலும் நம்ம கால் தடத்தை மட்டும் பதிக்க மாட்டோம், மத்த எல்லா கண்ட குப்பைகளையும் வந்து போட்டு அழகான இடத்தை அசிங்கப்படுத்துறதாவே வேலையா போச்சு. அதே போலதான் இங்கேயும் பாத்தீங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் குப்பைகளும் பியர் பாட்டில்ஸும் வந்து நிறையவே இருக்கு. நம்ம கேப்டன் கிட்ட இதை பத்தி நான் சொன்னப்ப அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, பொதுவாகவே இங்க வர டூரிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து யங்கான பசங்களா வராங்க, குரூப்பா வரானுங்க, அவங்க வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியல. சோ வந்தா வந்து நிறைய குப்பைகளை போட்டு இந்த இடத்த வந்து நாசம் பண்ணிட்டு தான் போறாங்க, என்னதான் சொன்னாலும் நம்ம ஆளுங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்களால முடிஞ்சா நீங்க வீடியோல இந்த விஷயத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதனாலதான் இதை நான் பாயிண்ட் அவுட் பண்றேன். நம்ம மக்கள் யாராவது இந்த தீவுக்கு போறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு குப்பைகளை போடாதீங்க. நம்ம இடத்த நாம தான் எப்பயுமே அழகா வச்சுக்கணும், தூய்மையாவும் வச்சுக்கணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாருக்குமே வந்துட்டா ரொம்ப சந்தோஷம். இந்த இடம் பார்க்கவே அவ்வளவு அழகா இருந்தது. நானும் என் பொண்ணு ரசிச்சுக்கிட்டே போயிட்டே இருந்தோம். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஆறு வந்து கலக்குது, ரைட் சைட்ல கடலோட தண்ணி வந்து கலக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு கெனால் மாதிரி ஃபார்ம் பண்ணி அது உள்ள தண்ணி வந்து ரெண்டுமே மிஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இதோட முனைக்கு வந்தோம் அப்படின்னா நம்மளை சுத்தி பார்க்க ஒரு சின்ன தீவுல நம்ம இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் கிரியேட் ஆகும். ஏன்னா இது வந்து ரவுண்டா ஒரு சின்ன ஏரியா மாதிரி இந்த இடம் நமக்கு கிளீனா தெரியும் பார்க்கிறதுக்கு. நீங்க இன்கேஸ் இந்த தீவுக்கு விசிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்த விசிட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த இடம் பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு. அதுவும் அந்த எட்ஜுக்கு வந்து நின்று பார்த்தோம் அப்படின்னா நம்மளை சுத்தி அப்படியே தண்ணி நிக்கிறது அவ்வளவு அழகான ஒரு ஃபீலை நமக்கு கொடுக்குது. இந்த இடத்த நாங்க ரசிச்சு முடிச்சுட்டு ரிட்டர்ன் பீச்சுக்கு வந்து குளிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துக்கு வந்தாதான் தெரியுது எனக்கு முன்னாடி என் பையன் ஆல்ரெடி இறங்கிட்டான் அப்படின்றது. சரி வா நம்மளும் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் பொண்ணும் கொடுக்குன்னு ஓடி போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டோம். என் பையன் எப்போ பீச்சுக்கு வந்தாலும் புஷ்அப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவான். பட் இன்னைக்கு வரைக்கும் அது நடக்கவே இல்லை. தன்னோட பாடியை ஃபுல்லா ஃப்ளோர் வரைக்கும் கீழே இறக்கிட்டு மேலே ஏற்றவே மாட்டான். சும்மா அப்படியே லைட்டா கையிலேயே அப்படியே டச் பண்ணி புஷ்அப்ஸ் எடுப்பான். நாங்க விளையாடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என் ஒய்ஃப் அப்படியே பொறுமையா யாருக்கும் தெரியாம தண்ணியில வந்து இறங்க ஆரம்பிக்கிறா. என்னோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் தண்ணி பாக்குற வரைக்கும் தான் அமைதியா இருப்பாங்க. தண்ணியை பார்த்துட்டாங்க அப்படின்னா தண்ணி விட்டு வெளியே வரவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு தண்ணியில விளையாடுற பைத்தியம் உங்களுக்கு ஜாஸ்தி. நாங்க மட்டும் குளிச்சா போதுமா, எங்க ஃபேமிலியில எல்லாருமே குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க டேடியும் குரல் கொடுத்து கூப்பிட்டாச்சு. ஸோ அவரும் தண்ணியை பார்த்து தான் அப்படியே குழந்தையா மாறிட்டாரு. கீழே இறங்கி குழந்தைங்களோட குழந்தையா ஜாலியா விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. நாங்க வந்ததை பார்த்துட்டு இந்த அலைகளும் எங்களோட சேர்ந்து ஜாலியா விளையாட ஆரம்பிச்சிருச்சு. இப்படி அலைகளோட மோதி விளையாடுறது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய மண்ணையும் எடுத்து நாங்க ஜாலியா ஃபேமிலியா சேர்ந்து வீடெல்லாம் கட்டி விளையாடிட்டு இருந்தோம். ஆரம்பத்துல இருந்து நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், ஒரு அம்மா மட்டும் இந்த அலை வரும்போது தண்ணியை கண்டு வெளியே ஓடிட்டே இருந்தாங்க. அவங்கள மட்டும் ஏன் விட்டு வைப்பானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கையோடு இழுத்துட்டு போய் தண்ணியில உட்கார வச்சாச்சு. அதுக்கப்புறம் அவங்களும் எங்களோட சேர்ந்து ஜாலியா தண்ணியில குளிச்சு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியா 2 மணி நேரம் குளியலுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பாறைகள் நிரப்பி வச்சிருக்காங்கல்ல அந்த பிரிட்ஜுக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் மிஸ்ஸஸும் கிளம்பியாச்சு. நம்ம முதல்லயே பார்த்த அந்த பைப் லைனு இந்த பிரிட்ஜ் வழியா தான் கடந்து நம்ம உட்காந்துட்டு இருந்த இடம் வரைக்கும் நீண்டு வந்துட்டு இருக்கு. அப்படி இங்க என்ன ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நானும் என் பொண்ணும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருந்தோம் இல்லையா, அந்த நண்பன் படத்துல வர மூவி மாதிரி இருக்குமே அந்த லொகேஷனு. ஸோ அந்த இடத்துல ஆக்சுவலி ஆறும் கடலும் வந்து சேர்ற இடம் வந்து அந்த அளவுக்கு தண்ணி கடல்ல போய் கலக்க மாட்டேங்குதுன்றதுனால இப்போ இங்க பாத்தீங்கன்னா 2 பக்கம் இந்த மாதிரி ஸ்டோன் மாதிரி போட்டு நடுவில் இருக்க ஏரியா ஃபுல்லாத்தையும் வந்து ஆழப்படுத்துறாங்க. ஸோ அதுக்கான மிஷின் தான் நீங்க அந்த லாஸ்ட்ல பார்க்க முடியும். ஸோ அந்த மிஷினு கீழே இருக்க மண்ணெல்லாம் அள்ளி இந்த தண்ணி வழியா பம்ப் பண்ணி இந்த சைடு இருக்க கரைக்கு வந்து தூக்கி போடுது. இந்த ஒர்க் பொதுவாகவே சாட்டர்டே சண்டேல நடக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு நம்ம வந்த அன்னைக்கு வந்து அவங்க ஒரு மணி நேரம் போட்டு விட்டாங்க. இந்த மாதிரி ஆழப்படுத்துறதுனால இந்த பகுதியை சுத்தி வந்து நிறைய மீன்கள் இருக்கும். அப்படினால நிறைய மீனவர்கள் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறத நம்ம பார்க்க முடியும். நானும் அந்த பிரிட்ஜ் வழியா நடந்து எட்ஜ் வரைக்கும் வந்து பார்த்தா இதுதான் அந்த மிஷினு. எவ்வளவு பெரிய மிஷின் இங்க பாருங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த கரையில இருக்க எல்லா மண்ணையும் அள்ளி இந்த பக்கம் போட்டுருவாங்க. போட்டுட்டாங்கன்னா 2 கெனாலும் வந்து அப்படி டைரக்டா கனெக்ட் ஆயிடும். 2 கெனாலும் வந்து அப்படியே டைரக்டா கனெக்ட் ஆகி இந்த பக்கம் போட்டுருவாங்க. 2 கெனாலும் வந்து அப்படியே டைரக்டா கனெக்ட் ஆகி இந்த பக்கம் போட்டுருவாங்க. 2 கெனாலும் வந்து அப்படியே டைரக்டா கனெக்ட் ஆகி இந்த பக்கம் போட்டுருவாங்க. 2 கெனாலும் வந்து அப்படியே டைரக்டா கனெக்ட் ஆகி இந்த பக்கம் போட்டுருவாங்க. 2 கெனாலும் வந்து அப்படியே டைரக்டா கனெக்ட் ஆகி இந்த பக்கம் போட்டுருவாங்க. 2 கெனாலும் வந்து அப்படியே டைரக்டா கனெக்ட் ஆகி இந்த பக்கம் போட்டுருவாங்க. 2 கெனாலும் வந்து அப்படியே டைரக்டா கனெக்ட் ஆகி இந்த பக்கம் போட்டுருவாங்க. 2 கெனாலும் வந்து அப்படியே டைரக்டா கனெக்ட் ஆகி இந்த பக்கம் போட்டுருவாங்க. 2 கெனாலும் வந்து அப்படியே டைரக்டா கனெக்ட் ஆகி இந்த பக்கம் போட்டுருவாங்க. 2 கெனாலும் வந்து அப்படியே டைரக்டா கனெக்ட் ஆகி இந்த பக்கம் போட்டுருவாங்க. 2 கெனாலும்
இதை பார்த்துட்டு நான் ரிட்டர்ன் வரும்போது ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு மேலே ஏறதுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாரு. சரி, நம்மளால முடிஞ்ச உதவி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் இருக்க அந்த பாக்ஸ் மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவர் ஈஸியா ஏறிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிட்டே இருந்துட்டாரு. நாங்க கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா அன்னைக்கு டே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வெயில் கிடையாது, ரொம்ப வந்து கிளவுடியா தான் இருந்தது. ஸோ இந்த இடத்துல உட்காந்து அந்த சீனரியை பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தது. என் ஒய்ஃபும் நானும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த இடத்துல அந்த சன்செட்டை பார்த்து கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். அதுக்குள்ள நம்ம கேப்டன் நம்மளை தேடி வந்துட்டாரு. பத்தாவதுக்கு அவரோட பங்குக்கு இந்த மிஷினையும் இந்த பைப் லைன்ஸ் எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்றதையும் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சாரு. ஓவராலா இந்த தீவை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு திரும்பவும் நம்மளோட படகு பயணம் அப்படின்றது ஆரம்பிச்சிருச்சு. உண்மையாவே இந்த தீவுக்கு நாங்க போன அந்த பயணம் அப்படின்றது மிகவும் ஒரு மெமரபிளான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ நாங்க எல்லாருமே ரிட்டர்ன் கிளம்பும் போது அந்த தீவை பார்த்து பாய் பாய் சொல்லிட்டு நாங்க கிளம்பினோம். சீரியஸாவே அந்த சன்செட் டைம் அப்படின்றது ரொம்பவும் மைல்டாவும் நல்லாவும் இருந்தது. எப்படி நாங்க காலையில போகும்போது இந்த படகு பயணத்தை அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி ஜாலியா போனோமோ, அதே போல ரிட்டர்ன் வரும்போதும் எங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு மெமரபிளான ஒரு ட்ரிப்பா அமைஞ்சிருச்சு. அதோட மட்டும் இல்லாம நம்ம கூட வந்த அந்த கேப்டனும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏத்த மாதிரி கன்வின்ஸ்டான பர்சனா இருந்தாரு. ரொம்ப ரொம்ப கைண்டாவும் நம்ம ஃபேமிலியோட மிங்கிள் ஆகிற ஒரு பர்சனாவும் இருந்தாரு. ஸோ அதுதான் நான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்தேன். ரிட்டர்ன் வரும்போது நாங்க ஜாலியா அதே போல எப்படி போகும்போது ஃபுட்டேஜஸ் எடுத்துட்டு இருந்தோமோ அதே போல வரும்போதும் ஜாலியா ஃபுட்டேஜஸ் எடுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்தோம். ஓவராலா இந்த படகு பயணத்துல நான் எந்த மாதிரி பட்ஜெட் பிளான் பண்ணி என் ஃபேமிலியை கொண்டு போனேன் அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த புலிகேட்டுக்கு போற அந்த ட்ரிப் பிளான் அப்படின்றது நிறைய பேக்கேஜஸ் இருக்கு. அதே போல நிறைய பேர் இந்த விஷயத்த பண்றாங்க. பொதுவாக இந்த ட்ரிப்புக்கு என்ன மாதிரி பேக்கேஜஸ் இருக்கு அப்படின்னா 3 ஹவர்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் 6 ஹவர்ஸ் வரைக்கும் வந்து ஒரு ட்ரிப்புக்கு அவங்க பிளான் பண்றாங்க. இந்த ட்ரிப் எப்படின்னா ஒரு பர்சனுக்கு 700 இருந்து ஆரம்பிச்சு 850 வரைக்கும் வந்து இருக்கு. அது பேஸ்ட் ஆன் த ஃபுட் பேக்கேஜை பொறுத்து இருக்கு. இன்கேஸ் நீங்க ஃபுட் கொண்டு வரல, இவங்களே குக் பண்ணி கொண்டு வர சொல்றீங்க அப்படின்னா இவங்க இந்த ஃபிஷ் வெரைட்டிஸ் எல்லாமே, அதாவது சீ ஃபுட் வெரைட்டிஸ் நிறைய இருக்கும். எறா, நண்டு, ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் இருக்கும். இது எல்லாத்தையும் கலந்து உங்களுக்கு ரைஸும் சேர்ந்து மீன் குழம்பு இதெல்லாம் வச்சு குக் பண்ணியே கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்து நம்மளை கூட்டு போய் இந்த தீவு கொண்டு போயிட்டு அங்க சாப்பிட வச்சு அந்த இடத்த என்ஜாய் பண்ண வச்சு அங்கிருந்து நம்ம ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும். பட் இந்த பட்ஜெட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா தெரிஞ்சதுனால நான் நம்ம ஃப்ரெண்டோட ரெஃபரன்ஸ் வழியா இந்த கேப்டனை பிடிச்சேன். ஸோ இந்த கேப்டனோட பட்ஜெட் என்ன கொடுத்தாரு அப்படின்னா 1500 அப்படின்னு சொல்லி பேசினாரு ஃபார் 3 ஹவர்ஸ்க்கு. பட் நான் 1200 ஃபிக்ஸ் பண்ணிட்டு 3 ஹவர்ஸ்க்கு கூட இல்ல, மேக்ஸிமம் 4 ஹவர்ஸ்க்கு நாங்க ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா ஒரு ஆளுக்கு நீங்க 500 வச்சா கூட நாங்க மொத்தமா பாத்தீங்கன்னா 6 பேர் இருக்கோம் என் குழந்தைங்களோட சேர்த்து. ஸோ அது எங்கேயோ போயிடும்ன்றனால இந்த மாதிரி சிம்பிளா ஒரு பட்ஜெட்ல இந்த ட்ரிப் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணேன். இன்கேஸ் நீங்க பிளான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கேப்டனோட நம்பர் நான் கீழே தரேன். முன்னாடியே கரெக்டா பிரைஸ் பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்க உள்ள போங்க. இன்கேஸ் நீங்க ஃபுட் ஏதாவது வேணும்னாலும் இவங்க கிட்ட சொன்னீங்கனாலும் இவங்களே அவங்க வீட்டுல குக் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்துருவாங்க. நம்ம கூட வந்து இந்த கேப்டன் பாத்தீங்கன்னா வேற ஒரு கம்பெனி வழியாவும் வந்து உங்களுக்கு ட்ரிப் கூட்டு போவாரு, இல்ல இவரே ஓனாவும் சிங்கிளாவும் கூட்டு போவாரு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இவர் வழியா நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும்ன்றது என்னோட சஜஷன். இன்கேஸ் நீங்க புலிகேட் ட்ரிப் பிளான் பண்றீங்க அப்படின்னா என்ஜாய் பண்ண மறந்துடாதீங்க, ஃபேமிலியா போங்க. அதுதான் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கும். கப்பலாவ போனீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு ஜாலியான ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்காது. ஏன்னா அந்த என்வரான்மெண்ட் அந்த மாதிரியான ஒரு என்வரான்மெண்ட். ஸோ நீங்க ஃபேமிலியா போனீங்க அப்படின்னா போகும்போது ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் எடுத்துட்டு போயிடுங்க. ஜாலியா சாங்ஸ் போட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணி அந்த மெமரிஸை நல்லா கலெக்ட் பண்ணிட்டு வாங்க. ஓவராலா இந்த 1 டே ட்ரிப் அப்படின்றது எங்களுக்கு சூப்பரா அமைஞ்சது. ஸோ இங்கிருந்து நாங்க கிளம்பி ரிட்டர்ன் வரும்போது அந்த பிரிட்ஜில் நின்று இந்த ஃபிஷ் மார்க்கெட்டையும் அங்க நிக்கக்கூடிய அரிய வகை பறவைகளையும் பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து நாங்க கிளம்பிட்டோம். இங்கிருந்து நாங்க எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க டேடி ஒர்க் பண்ண ஒரு கோவில் வில்லேஜுக்கு தான் போறோம். ஸோ அந்த கோவிலோட நிர்வாகம் பாத்தீங்கன்னா மத வேற்றுப்பாடு இல்லாம முஸ்லீம், கிறிஸ்டின், அப்புறம் இந்து அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரை வச்சு அந்த கோவில், அந்த என்டையர் கோவிலுக்கு கும்பாபிஷேகத்துக்காக பெயிண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த இடத்த தான் நம்ம பார்க்க போறோம். நான் ஆரம்பத்துல சொல்லியிருப்பேன் இந்த வீடியோல 2 சம்பவம் நடந்துருச்சு அப்படின்ட்டு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு சம்பவம், நம்ம இப்ப ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க இந்த கோப்ரோல மைக் அப்படின்றது ஒர்க் ஆகாம போயிருச்சு. ஈவன் நான் செட்டிங்ஸ் எல்லாமே செக் பண்ணேன், சுத்தமா ஒர்க் ஆகல. இதை கொண்டு போய் சர்வீஸ் கொடுத்துருக்கேன். அங்கதான் சொன்னாங்க இந்த மைக் அப்படின்றது போயிருச்சு அப்படின்றது. சரி, இந்த கோப்ரோ சர்வீஸ் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நிச்சயம் அடுத்த வீடியோல நம்ம கண்டிப்பா மீட் பண்ணுவோம். நான் இன்ஸ்டா 360 வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு பிளான்ல இருக்கேன். அந்த இன்ஸ்டா 360 வாங்குறதுக்கு என் ஒய்ஃபோட இஎம்ஐ பிளான்ல தான் பிளான் பண்ணிருக்கேன். இன்கேஸ் அது அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த வீடியோ நிச்சயமா நீங்க இன்ஸ்டா 360 பாப்பீங்க. நீங்களும் உங்க ஃபேமிலியோட இந்த மாதிரி 1 டே ட்ரிப் போய் மெமரிஸை கலெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then